ऊर्ध्वमूलम् अधशाकम् अश्वत्थम् प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तम् वेद स वेदवित् ऊर्ध्वमूलमधशाकम् अश्वत्थम् प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तम् वेद स वेदवित्. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். பாஷ்யக்காரருடையதான இலக்கியம் பாஷ்யத்தை பார்க்கணும். அயம் எம் சம்சாராக்கியம் அஸ்வத்தம் ஊர்துவமூலம் அதசாக்கம் அவ்யயம் பிராகு ஸ்ருதய ஊர்துவமூலோ அதசாக்க ஏஷோத்யக்த சனாதன ஊர்துவமூலம் அதாசாக்கம் விருட்சம் யோ வேத சம்பிரதி இத்தியாதியா. முதல்ல பாஷ்யக்காரர் இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்ட இந்த சம்சாரம் அஸ்வத்த விருட்சமாகிறது. இது ஊர்துவ மூலமாகவும் அகஷ்டாக்கமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்ல இந்த கீத ஸ்லோகத்தினுடைய ஸ்ருதி மூலத்துவத்தை நிரூபிக்கிறார். இது ஸ்மிருதியோடைய கீதை. அதனால ஸ்ருதியில சொல்லப்பட்ட அர்த்தத்தை தான் இங்க ஸ்மிருதியில சுதே நிவாரணம் ஸ்மிருதி தர்மகட்சத்துன்னு சொல்ல முடியாது. இது ஸ்மிருதி கீதைங்கிறது ஸ்மிருதி. அதனால ஸ்ருதியில சொன்ன அர்த்தம் தான் இங்க நிரூபிக்கப்படுறதுங்கிறதுக்கு அதுக்கான ஸ்ருதி காட்ட முதல்ல சம்சாராட்சியம் அஸ்வத்தம். சம்சாரம் என்கிறதான அஸ்வத்த விருட்சம். இது ஊர்த்த மூலம் மேல் நோக்கியதான வேறையுடையதாகவும் அதசாக்கம் கீழ் நோக்கியதான சாக்கா கிளை முதலவற்றுடையதாகவும் அவ்வியமான இவ்விருட்சத்தை பிராகு இங்க பிராகுன்னு சொல்றதுக்கு ஊர்துவமூல மதசாக்கம் அஸ்வத்தம் பிராகு. அந்த பிராகுன்னு சுதயா பிராகு. இது பாஷா சொல்ல தெரியாது. பிராகுன்னா சொல்லினேன். எது சொன்னா சுதயா பிராகு. அந்த சுத்தி வாக்கியங்களை சாதிக்கிறா. ஊர்துவமூலோ அவாக்ஷாக்கா ஏகோ அவ்யக்த ஏகோ அஸ்வத்த சனாதன. இது தைத்திரிய ஆரண்யக்கத்துல உள்ளதான சுத்தி வாக்கியம். ஊர்துவமூல அவாக்ஷாக அவாக் அவாக் அர்வாக் அதஹா அப்படிங்கிற சப்தத்துக்குலாம் கீழே யாக்கியவல்கியது ஹோகாச யதூர்த்வம் நவஹ யதர்வாக் ஸ்மிருதியா அர்வாக் அவாக் அதஹா அப்படிங்கிற சப்தத்துக்குலாம் கீழே ஊர்த்வமூலஹ அவாக் சாக்கஹ ஏகோ அவ்யக்தஹ சனாதனஹ ஏகோ அஸ்வத்தஹ சனாதனஹ. சனாதனஹான்னு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அனாதிகாலமாக இருந்தாலும் சிறிதும் மாறுகாலத்ததாக இருக்குது. அதான் சனாதன சப்தத்துக்கு அது முந்தி கொஞ்சம் சப்தம் சனாதன சப்தத்துக்கு அருவாக்கு இருந்தாலும் இப்போ சனாதனஹான்னு சப்தத்துக்கு சனாதன தர்மம் அப்படின்னு சொன்ன. சனாதன இந்த சப்தத்துக்கு என்ன கேட்டா அனாதியாக இருக்கப்பட்டது. அப்ப அனாதியம் சொன்னா போடுவே சனாதனத்துக்கு என்ன கேட்டா அனாதியாக இருக்க செய்து எந்த விதமான மாறுபாட்டையும் அடையாமல் இருக்கு. அதுதான் சனாதனம். இந்த சம்சாரம் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காரு. ஏக அஸ்வத்தஹ சனாதன. இது ஆரண்யக்கத்தில் உள்ளதான ஆரண்யத்த பிரதம பிரச்சனத்துல
அடுத்தது அதுலயே ஆரண்யத்திலேயே வேற பஞ்சம பிரச்சனத்துல ஊர்வமூலம் அபாக்ஷாகம் விருட்சம் யோ வேத சம்பிரதி. ஊர்வமூலம் அவாக்ஷாகம் அதே அர்த்தம் தான். இப்படிப்பட்ட விருட்சம் யஹா சம்பிரதி வேத. ஆமா, இந்த விருட்சமானது லோகத்தில் உள்ள சாமானிய மற்ற விருட்சங்களை போல இல்லை. இந்த சம்சார விருட்சத்துக்கு வேறு மேலே இருக்கு, கிளைகள்லாம் சாக்கங்கள்லாம் கீழே இருக்கு. வேயாழ்வாருக்கு அவர் செய்கிற காரியம் அனுப்பகண்டமான காரியத்தை காட்டுறதுக்காக செய்யற, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அதுக்கு சொன்னோம் ஏன் அதுதான் பாக்கிட்டாலும் பார்த்து போறாரு. அவருக்கு திருவிழாழ்வாருக்கு தயாழ்வார் காட்டினது அவருக்கு செய்திருக்கிற காரியம் உபயோகமற்ற காரியம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு பெரிய தலைகளை அழுத்து வைத்து அத அடியில இது இல்லாத பாத்திரத்தினால நீர் நிலைத்தார். இது எப்படி நீ செய்யற காரியம் எப்படி சரியாகும் கேட்டா, நீ செய்யற காரியத்தை போலதான் இருந்தார். இது வேறு, இது தத்துவ விஷயம். ஊர்வ மூலம் அவாட்சாகம் விருட்சம் யோ வேத சம்பிரதி தியானம். சப்தலோகோபரி நிவிஷ்ட சதுர்முகாதித்வேன தயோஹோ ஊர்வ மூலம் சத்திய ஊர்வம் சத்திய சம்சாரத்திய ஊர்வ மூலத்துவம். ஏன் இந்த சம்சாரம் சிருஷ்டிக்கப்பட்டதான லோகம், இது ஊர்வ மூலம் மேல் நோக்கிறதான வேரை உடையது. ஏன்னு கேட்டா இதுக்கு வேறு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, சப்த லோகாபரி நிமிஷ்டன் 7 லோகங்களுக்கு மேலே நிமிஷ்டனாக, எல்லாத்துக்கும் மேல சத்தியலோகம் இருக்கு. பூர் துவகா சுவகா ஜனஹா மகா தபஹா சத்தியம் சொல்லக்கூடிய 7 லோகங்களுக்கு மேலுள்ளதான சத்தியலோகத்துல நிமிஷ்டனாக இருக்கக்கூடிய பிரம்மா இருக்கான சதுர்முகன், அந்த சதுர்முகனை காரணமாக கொண்டபடியாலே, அந்த சதுர்முகத்திலிருந்து உண்டாகிறபடியினாலே எங்க இருக்கு வேறு இருந்தா ஆதிக்கம். இதுக்கு சதுர்முக ஆதிக்கம். சதுர்முகன் எங்க இருக்கா, சப்த லோகங்களுக்கு உபரிமான லோகத்துல நிமிஷமாக இருக்கிற சதுர்முகனை ஆதியாக கொண்ட காரணத்தாக இந்த சம்சார விருட்சமாகிறது ஊர்வ மூலமாக இருக்கிறது. ஏன் அது நான் சொந்த கரெக்டா சொன்னாங்க. அப்புறம் பிருத்திவி நிவாசி சகல நர பசு மிருக கிருமி கீட்ட பதங்க தாவராந்ததையா அகஷ்டாகத்வம். ஒரு வேலைக்கு உண்டான ஒரு மரத்துல என்ன உண்டான கிளைகள், அதுல இலைகள், அதுல புஷ்பங்கள், அதுல காய்கள், இவைகள்லாம் சாக்க சந்தவன். இப்ப சதுர்முக பிரம்மா 7 லோகங்களுக்கு உபரிசிதமாக இருக்கக்கூடிய சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவிலிருந்து உண்டாகிறபடினால, அவன் ஆதியாக கொண்டபடினால இது ஊர்வ மூலம். அதற்கு அங்கிருந்து உண்டாகிற இது இங்க கீழே இந்த லோகத்துல வந்தவாறு பிருத்திவி நிவாசி. பிருத்திவி நிவாசினா பிருத்திவியில வசிக்கக்கூடியதான சகல நர பசு மிருக கிருமி கீட பதங்க தாவராங்க. ஏன் நரர்கள் முதல்ல மனுஷர்கள், மனுஷங்களுக்கு கீழே பசுக்கள், பசுக்களுக்கு கீழே மிருகங்கள். பசு மிருகம் 2 அனிமல்ஸ் தான். டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் எல்லாம் பசு, ஒயில்ட் அனிமல்ஸ் எல்லாம் மிருகம். இந்த ஒயில்ட் அனிமல்ஸ் எல்லாருக்கும் இந்த டொமஸ்டிகேட் அனிமல்ஸுக்கு கொஞ்சம் அறிவு அதிகம். அதனால மனுஷர்களுக்கு அடுத்தபடியா பசுக்களை வைத்து அதுக்கப்புறம் மிருகங்களை வைத்த நர பசு மிருக, அதுக்கு கிருமி.
கிருமிங்கிறது பூச்சிகள், கீடம், புழுக்கள், பதங்கம். பதங்கம்னா பறக்கிற பூச்சிகள், பறக்கிற பட்சிகள், தாவரம். தாவரமாக செடிகுடிகள் ஏற்ப பர்யந்தமாக இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டி இருக்கீங்க. இதெல்லாம் சதுர்முகனால உண்டானதான வேறுபடுகிறான இந்த பிரச்சனுடைய சாக்கைகளாக இந்த நர, பசு, மிருக, கிருமி, கீட, பதங்க, சாமராந்தமாக இவைகள் எல்லாம் சாகைகளாக இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு? இந்த மனுஷ லோகத்தில் இருக்கு. அதனால ஊர்வ மூலம் அதற்காகம் ஊர்வ மூலத்துவம் இந்த சம்சாரத்தினுடைய ஊர்வ மூலத்துவம் நிரூபணம் நிரூபிச்சாச்சு. இது அதற்காகத்துவத்தை நிரூபிச்சாச்சு. இப்போ ஊர்வ மூலத்துவம் அதற்காகத்துவம் ரெண்டு எப்படி அசங்க ஹேதுபூதாது சம்பியஜான உதயாது பிரவாக ரூபேண அச்சேத்யத்துவேன அவ்யயத்துவம். இப்போ இந்த சம்சார விருட்சமானது ஊர்வ மூலம் அதற்காகம். இதனுடைய அவ்யயத்துவம் கடம். இதனுடைய அவ்யயத்துவம்னா அழிவற்று இருப்பது. இது அழிவற்று இருக்கிறது எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டாங்க. அசங்க ஹேதுபூதாது ஆசம்ய ஞான உதயாது இல்ல பிரவாக ரூபேன அச்சித்து. அதாவது இந்த சம்சாரம் நிலையாதது அப்படிங்கிறது அசங்க ஹேதுபூதாது இல்ல ஆசம்ய ஞான உதயாது பூர்வம் இது தெரியும். இந்த பதார்த்தங்கள் எல்லாம் என்னவோ சாஸ்திரங்கள் நிச்சயங்கள் நினைச்சுதான் ஏமாந்துருக்கும். அசங்க ஹேது அசங்கம் அப்படின்னு சொன்னா என்ன? பற்றத்த தம்மை ஹேதுவாக கொண்ட சமயக் ஞானம்னா என்னதும் நல்ல தெளிவான ஞானத்துக்கு அது உண்டாவதற்கு முன்பிருந்த காலம் சமயக் ஞான உடைய சப்தத்துக்கு அதுக்கு பூர்வம். அசங்கத்தை ஹேதுவாக கொண்டதான சமயக் ஞானத்தினுடையதான உதயத்துக்கு பூர்வ காலத்திலே எல்லாம் இந்த சம்சாரமானது பிரவாக ரூபேன இருப்பதனால இது அச்சேதியத்திலே அச்சேதியம்னாக்க இது யாராலையும் உச்சேதிக்க முடியாததான நிச்சயமான பதார்த்தம் என்கிறதான பிரமம் உண்டாயிருந்தது. ஞானோத்பத்திக்கு பூர்வம் இருந்தது பிரமம். இப்ப ஞானம் உண்டாவதற்கு முன்னால சமய ஞானம் உண்டாவதற்கு முன்னால அந்த சமய ஞானம் ஏதாவது உண்டாவது அசங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பக்கத்த தன்மையை ஹேதுவாக கொண்டு உண்டாகக்கூடியதான சமய ஞானத்துடைய உற்பத்திக்கு பூர்வ காலத்துல கேவலம் இந்த பிரவாகத்துடைய இந்த சம்சாரத்துடைய பிரவாகத்தை ரூபத்தை மட்டும் பார்த்து இது அச்சேத்தியமான அவ்வியம் என்று நினைக்கும்படியாக இருந்தது இல்லையா? அதுதான் என்னுடைய அவ்வியக்கம். சொல்ற இது அவ்வியம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா இது அவ்வியமாக கருதப்பட்டது. எப்போ? ஞானம் உண்டாவதற்கு முன்னாலே. ஞானம் உண்டான பிறகு இது அத்தியந்த வினாசி என்பதாக சொல்லியது. அப்படிப்பட்ட அவ்வியம் அஸ்வத்திய சந்தாம்சி பர்ணாணி ஆகும். இப்போ இதுக்கு மூன்று மூலத்துவம் அதற்காகத்துவம் அவ்வியத்துவம் இவைகள் நிரூபித்தார்கள். அத்திய அஸ்வத்திய சந்தாம்சி பர்ணாணி ஆகுது. இந்த அஸ்வத்த விருட்சத்தினுடைய பர்ணம், பர்ணம்னா இலை, பர்ணம் சத்தத்துக்கு இலைகள், இலைக்கு பர்ணம்னு பேரு.
விருட்சாத்து பர்ணம் பதத்து, மரத்திலிருந்து இது அபாதான மஞ்சமிக்கு ஸ்டாண்டர்ட் சாந்தம். விருட்சாத்து பர்ணம் பதத்தி அப்படி, பர்ணம்னா இலை. அஸ்வத்திய இந்த அஸ்வத்த விருட்சத்தினுடைய பர்ணானினாக்க இலைகள், அந்த இலைகளாக சந்தாம்சி ஆகும். சந்தாம்சி அப்படிங்கிறதான சுதைய சந்தம் வாஜவேதமான எப்படி எப்படி இந்த சம்சார விருட்சத்தினுடைய இலைகள் வேதங்கள் அப்படின்னு சொன்னா எப்படி வேதங்கள் சம்சார விருட்சத்துக்கு இலைகளாகிறது அப்படின்னு அதை நிரூபிக்கிறார். வாயம் எப்படி சேதமான வேத பூதிகாமனா ஐந்திராக ஏகாதசகாரம் நிர்வகே பிரஜாகாமனா இத்தியாதி சுதி பிரதிபாதிக்கு காமிய கர்மா அபிவர்த்திதா அதாவது காமிய கர்மாபிஹி வர்த்ததே அயம் சம்சார விருட்சः இது சாந்தாம் ஏவாசிய பர்ணானி. ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் எதனால விருத்தி அடைகிறது? நிறைய இலைகள் தான். இந்த இலைகள் காலத்துல இலைகள்லாம் குட்டி குடிச்சுன்னா மரம் பார்க்கறதுக்கு அல்பமா இருக்கு. வசந்த காலம் நம்ம கப்பு நூறுமா இலை ஒருவோட தொழில்களோட மரம் பார்க்கறதுக்கு அப்படி சுத்தமா இருக்கு. அதனால இந்த சம்சாரங்கிற விருட்சமானது விருட்சத்துக்கு வர்த்தகம் இலைகள். இந்த சம்சார விருட்சத்துக்கு இதுக்கு எது விருத்தியை உண்டு பண்றது அப்படின்னு கேட்டாக்க இந்த இலைகளான சுத்தி வாக்கியங்கள். இந்த சுத்தி வாக்கியங்களால சொல்லப்படுகிற காமிய கர்மாக்கள் இருக்கு, இந்த காமிய கர்மாக்களாலதான் சம்சாரத்துக்கு விருத்தி. ஏன் காமிய கர்மாக்கள் நிறைய பலனை அடைந்து அவ்வளவுதான் நிறைய பத்தி நிறைய புத்திராதிகள் நிறைய ஐஸ்வர்யாதிகளோடு இருக்கிறதா சம்சாரத்துடைய விருத்தி. அதுக்கு காரணம் எதுன்னு கேட்டா இந்த சுத்தி வாக்கியங்கள். வாயம் எட்டு சேதமான வேக இது ஒரு சுத்தி வாக்கியம். இது நிறைய ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவர்களுக்கு, நிறைய தனதானியங்களை விரும்புகிறவர்களுக்கு அந்த தனதானியாதி ஐஸ்வர்யத்தை தெரிவிக்கக்கூடியதான வாயவியம் அப்படிங்கிற யாகம். ஸ்வேதம் ஸ்வேதாயி சேதவத்தாயின்னு நல்லா வெள்ளையா புளிப்புட உச்சமாக வேற கலருடைய கலப்பட்டதானே நல்ல வெண்மையான சாகம் இருக்கு. அந்த சாகத்தை திரவியமாக கொண்டு வாயுக்காக வாயுங்கிற தேவதை அதை குறித்து செய்யப்படுகிற யாகம். வாயம் விஸ்வேதமான வேத பூதிகா மோவால் உண்மை கேப்பிட்டா தேவதா வாயு நேவஸ்வேன பாகதேயேனோபதாபதி செயலைனம் பூதிங்கமயதி அப்படின்னு வாயு தேவதை இருக்கா இல்லையா, அவன் தடையில்லாத இருக்கிறது. ஏன்னா தடையற்ற சஞ்சாரத்தோடு வாயுவை கேப்பிட்டா தேவதா தடையற்றதான வேகமான சஞ்சாரத்துடையவன் வாயு கேப்பிட்டாரு. வாயு காமகத காமகாரமேஷு லோகே சப்ஜயே கணிதி துப்பயோ நிலவதே ததோ வைத காமகாரமேஷு லோகே ஸ்வபிஜயதி காமகாரம் சபாயேஷு லோகே ஸ்வபிஜயதி ஏதேன ஹவிஷா ஏததே யௌஜைனமேவம் வேத ஹோமோ பிரதிஹோதி வாயதே ஸ்வாஹா மித்யாயை ஸ்வாஹா காமகாராய ஸ்வாஹா விஜித்யை. வாயுக்கு காமகாரம் அப்படின்னு காமம் தரது தன் இஷ்டப்படி செஞ்ச வாயுவை யாரும் தடுக்க முடியாது. அதான் வாயம் எப்படி சேதமான வேத வாயம்ங்கிற யாகம் என்ன? வாயு தேவதாகமான யாகம். அது ஸ்வேதமான யாகத்தை கொண்டு பண்ண வேண்டிய யாகம். அந்த வாயம் எப்படி சேதமான வேத மூசிகாமஹான்னா நிறைய தனாதி ஐஸ்வர்யம். அதனால இப்ப வேற என்ன பண்றது?
சம்சாரத்துக்கு மூலம் எது எல்லாம் பேங்க் பேலன்ஸ் தான். அதனால அதை அபிவிருத்தி பண்ணி கொடுக்கிற இந்த சுத்தி வாக்கியமானது ஒரு இலை. ஏன் அடுத்தபடியா இந்த ஐந்திரா கணேகாது சகதாலம் பிரஜா காமஹா நிறைய சம்பாதிச்சிருக்கோம் புத்திர பிரஜைகளில் இருக்குதா அதெல்லாம் கவர்மெண்ட் கூட நடிச்சு கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இல்லையா அதுக்கு ஐந்திராகிரம் ஏகாதசகமாலம் நிறுவப்பே. ஐந்திராகிரம் அப்படின்னா இந்திரன் அக்னி இந்த தேவதா துவயாத்மகமான யாகம் ஐந்திராகிரம். இந்திரச்ச அக்னிச்ச தேவதே எஸ்ய யாகத்திய தது ஐந்திராகிரம். ஐந்திராகிரம் ஏகாதசக காலம். ஏகாதசக காலம்னா 11 மடங்குகள்ல புரோடாச திரவியத்தை கொண்டு யாகத்தை கபாலம்னா இன்னும் கபாலம்னா மடக்குன்னு ஐந்திரா கிரமேதாச ஏகாதச கபாலம் நிர்வபேத். இந்த ஆலபேதங்கிறது பசியாகும். நிர்வபேத் அப்படின்னு வெஜிடேரியன் பசு கிடையாது. மேத பசியாகங்கள் எல்லாம் ஆலம்பரம். இது இதுல இஷ்டி தானே, இஷ்டியில பசு கிடையாது. அதெல்லாம் நிர்வாகம். அதனால வாயவியக்கு சேதமான வேத பூதிகாமஹா ஐந்திராகிரம் ஏகாதசகமாலம் நிர்வபேத்து பிரஜாகாமஹா இத்தியாதி பூதிகாம பிரஜாகாமர்களுக்கு அந்தந்த சுதிகளால் பிரதிபாதனம் பண்ணப்பட்ட காவிய கர்மாக்கள்னால அபிவிருத்தமாக இந்த சம்சாரம் ஆகிறபடியினால இப்படிப்பட்ட காவிய கர்மாவுக்கு விதாயகமான சுத்தி வாக்கியங்கள் தான் இந்த சம்சாரத்தினுடைய காரணங்கள். கந்தாம்சிய பர்ணாகி. அடுத்தது பர்ணைர்ஹி விருட்சோ வர்த்ததே யஸ்தம் ஏவம் பூதம் அஸ்வத்தம் வேத ச வேதசி. அங்க வந்து பூத்த இங்க அங்க இஷ்டி அங்க இஷ்டம் வேற இஷ்டி வேற. இஷ்டம் அப்படிங்கறதானது யாக ரூபமாக ஹோம ரூபமாக ஒரு மந்திரத்தை கொண்டு ஒரு தேவதைக்கு ஒரு திரவியத்தை சமர்ப்பிக்கிறது இல்லையா, அக்னியை சமர்ப்பிக்கிறது. அக்னோ பிரியமானமான தேவதாத்தியமான திரவிய தியாக ரூபமான அது பொதுவா யாகம் ஹோமம் எல்லாத்தையும் இஷ்டம் பேரு. இஷ்டிங்கிறது வெஜிடேரியன் மட்டும் இல்ல, இஷ்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க பிக்கு. அதாவது தர்க்கபூர்ணமாக யாகத்தினுடையதான விகாரம். பாசுவத்தை தர்க்கபூர்ணமாக யாகம்ங்கிறதானது நித்தியம், நித்திய கர்மாது. அதாவது பிரதிபந்தத்துல பிரதிபூர்வ மாசத்துல விதானம் பண்ணப்பட்டிருக்கு. அதே இந்த தர்க்கபூர்ணமாக யாகம் இருக்குன்னா இது அக்னிஹோத்திரத்தை போல மோட்சத்துக்கு பரம்பராதாரம். ஆனால் இதே தர்க்கபூர்ணமாக யாகத்தை சொர்க்கத்துக்கும் மற்றும் உள்ளதான லௌகிக பலன்களுக்காக செய்யலாம். அந்த ஆட்டாரத்துக்கு இஷ்டி. இது அக்னிஹோத்திரம்னா அமாவாசைக்கு போனவங்க இஷ்டி பண்றாங்க இல்லையா, இஷ்டி இஷ்டினா அந்த இஷ்டினா கேவலம் காமிட்டாலும் யாரான வாழ்க்கை வந்து திரவியத்தை கொடுத்து எனக்கு இது மாதிரி ஒண்ணுன்னா அதுக்காக இஷ்டி. இந்த இஷ்டிங்கிறதானது ரொம்ப கேவலம் காமியற்றது. இஷ்டம் வேற இஷ்டி வேற. பிரவருத்தஞ்ச நிவృத்தஞ்ச ஜீவிதம் கர்மவைதிகம் ஆவர்த்தே தத் பிரவருத்தேன நிவృத்தேன அமுதமஸ்ருதே கிம்ஸ்ரம் திரவியமயம் காவியம் அக்னிஹோத்ரா திசாங்கிதம் தர்ஷஸ்ய பூர்ணமாசஸ்ய சாதுர்மாசம் பசுத்தः ஏத விஷ்டம் பிரவருத்தாஜ்யம் சுதம் பிரபுதமேவ.
இதெல்லாம் எல்லாமே இஷ்டம். ஹிம்சனம் திரவியமயம் அக்னிஹோத்ராதி அசாந்தி தர்சஸ்ய பூர்ணமாசஸ்ய சாதுர்மாசம் பசுசுதா ஏனதிஷ்டம் பிரபுத்தார்த்தம் சுதம் பிரபுதமேவத பூர்த்தம் சுராலயாராம பூதாஜீவியாதி லட்சணம் திரவிய சூக்ஷ்ம விபாகஸ்ய தூமோ ராத்திரிரபக்ஷய அயனம் தட்சிணம் சோமோ கர்ப்பகோஷம் வீருதா நாரசிம்ம புராணம். தர்சபூர்ணமாக இஷ்டி காமிய கர்மா யாரு காமிய அது நான் தர்சபூர்ணமாக சாலி பாகம் பேரு. சாலி பாகம் சாலி பாகம் நிச்சய கர்மா. அவுபாசனம் பண்ணா அவுபாசனம் பண்ணுகிறதும் சாலி பாகம் பண்ணாதான் தோஷம். ஏதோ அக்கறமே பிரத்யவாயம் உண்டோ அதெல்லாம் நிச்சயம் பண்ணினா பலன் கிடையாது, பண்ணாதான் தோஷம் உண்டு. அதுதான் நிச்சயகரமா லட்சணம். இப்போ நான் பண்றதெல்லாம் யார் யாருக்கும் நிச்சயம் 2 பேர் அவுபாசனம் பண்றானோ அந்த அவுபாசனம் பண்றத எல்லாரும் அமாவாசைக்கு பௌர்ணமாசைக்கு தர்சபூர்ண மாசத்தை சாதி பாகமா பண்ணணும். சாதி பாகம் பண்ணலைன்னாங்க அவுபாசனம் பண்ண பலத்துக்கு நஷ்டம் வருவதோடு கூட பிரத்யவாயமும் வரும். அதுதான் நாம் அப்ப அகிதாகினியா இருக்கிறவன் அவன் பண்ற தர்சபூர்ண மாசமானது மொத்தம் 6 யாகம். ஆக்னேயம், அக்னிஹோமியம், உபாம்சி யாகம் அப்படின்னு 3 பௌர்ணமாசத்துக்கு. ஆக்னேயம் சாம்நாயம், சாம்நாயம் 2 சாம்நாயம், ததி ஐந்திரம், ஐந்திரம் தயகா ஐந்திரம் தஜின்னு சொல்லக்கூடிய 2 யாகம். 2க்கும் இந்திரம் தேவதை, ஒன்னு ததி, இன்னொன்னு தயர், 2 சாம்நாயம். இந்த 6ஐயும் இந்த 6 யாகங்கள் பண்றது நித்தியம். நித்தியம் மட்டும் இல்ல, அவைகள்னால ஸ்ரீகனான பகவான் பாப்பங்கள்லாம் போக்கி கடைசியில மோட்டத்துக்கே பரம்பரா சாதனம். இது இந்த அந்த சௌதமான தசை பண்ண மாட்டேன். ஆச்சா இது இல்லையா? அதனால சர்ணையி விருட்சா வந்தது. அதே மாதிரி இந்த அற்பத்த விருட்சத்தில் இந்த சம்சார விருட்சத்துடையதான கர்மனாக இலைகள் எது அப்படின்னு கேட்டாங்க, இதுக்கு அபிதத்தமாக இருக்கக்கூடிய காமிய கர்ம விதாயகமான சுட்டிகள். எவன் ஒருவன் இந்த அஸ்வத்த விருட்சத்தை இந்த பிரகாரமாக அழிக்கிறானோ அவன் தான் வேதம். ஆனா வேதத்தினுடைய தாற்பயத்தை அறிந்தது. வேதோகி சம்சார விருட்சேதன உபாயம் வந்தது. இந்த சந்தஸ்து சொன்னது கேவல காமிய கர்ம விஷயம். மேல வேதம் சொன்னது எது அப்படின்னு கேட்டாக்க, இந்த சம்சார விருட்சம் இருக்கு, இங்கு கொழுத்து இருக்கிற இந்த சம்சார விருட்சத்தை சேதிப்பதற்கான உபாயத்தை சொல்வது வேதம். சேத்திய விருட்ச ஸ்வரூப ஜானம் சேதன உபாய ஜான உபயோகி வேத நிறுத்தி. இப்படி இதை அறிந்தவன் எப்படி வேதரித்தாதான் அப்படின்னு கேட்டாங்க, சேத்தியமான வஸ்து ஸ்வரூபம் தெரிந்தவனுக்கு தான் சேதன உபாயம் தெரியும். சேத்தியமான வஸ்துடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சாதான் எனக்கு உண்டு அந்த சேதிக்கு உபாயம் தெரியும். ஆகினால இல்லையா இப்ப சொல்லப்பட்டது சேத்திய வஸ்துடைய சம்சாரம்னா சேதிக்கப்பட வேண்டிய வஸ்து, அதனுடைய சொரூபத்தை சொல்லிட்டு இதை அறிந்தவன் வேதத்தினால சொல்லப்பட்ட சம்சார விருட்சத்துடைய சேதன உபாயத்தை அறிந்தவனாலாம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய காரணம். ஊர்கவும் இது மேல இதை கொண்டுதான் இந்த சம்சார நிவர்த்திக்கான காரியத்தை நிரூபணம் பண்ண போற. இதை கொண்டுதான் நிவர்த்த சம்சாரம் அனிவர்த்த சம்சாரம் 2 பேரை காட்ட போற.
அனிவர்த்த சம்சாரம்னு சொல்றோம்னா அக்ஷரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்த ஜீவன், நிவர்த்த சம்சாரம் தான் அக்ஷரம்னு சொல்லக்கூடிய முக்தாத்மா பகவான். இவர்கள் 2 பேரையும் நடக்கிறாங்க. அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம். அதுக்கு இதான் உபக்கிரமம். ஊர்வமூலம் அதசாகம் அஸ்வத்தம் பிராகுரம் சந்தாந்தி எஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத சமேதவித் அதஸ்தோர்த்வம் அதஸ்தோர்த்வஞ்ச பிரசுதாஸ்தஸ்ய சாகா குணப்பிரவருத்தா விஷயப்பிரவாளாः அதஸ்ய மூல்யான் அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. அதஸ்ய ஊர்த்வஞ்ச பிரசுதாஸ்தஸ்ய சாகா குணப்பிரவருத்தாः விஷயப்பிரவாளாः அதஸ்ய மூலானி அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. அதஸ்ய ஊர்த்வஞ்ச பிரசுதாः தஸ்ய சாகா. இது மேல பிரம்மலோகத்திலிருந்து அங்க வேலையுடையதாக கீழ் நோக்கி வருது. இவ்வளவெல்லாம் வந்தாலும் திரும்பவும் இந்த சாகை இருக்கு இல்லையா, கீழ் நோக்கி வந்த சாகையா இருக்க, இது கீழ் நோக்கி மட்டும் போகாம கீழையும் மேலையுமாக பிரசுத்தாக. ஏன்னா இந்த மனுஷலோகத்தை தான், மனுஷலோகத்தை நிறைய சுகுத்த கர்மாக்களை பண்ணி இந்த மனுஷலோகத்தை அனுபவிச்சு பௌதங்களை அனுபவிக்கிறான். அங்கேயும் சொர்க்கலோகத்துக்கு போறான். அங்கிருந்து உத்கிருஷ்டமான கர்மா பண்ணும் ருத்ரலோகம் பிரம்மலோகம் வரலும் போய் அனுபவிக்கிறாங்க. அதனால இந்த சம்சாரத்துடைய சாக்கை இருக்கு இல்லையா, அது எதுவுமே அதற்காக்கா தனது ஊர்வந்த அதற்க சர்வத்திர பிரசுத்தாக தற்க காக்கா. இந்த மனுஷலோகம் கீழே இருக்கு. இங்க நர பசு மிருக கீழ கிருமி கீழ பதங்க பாவராக அப்படின்னு கீழே ரொம்ப சௌரியமா கீழே இருக்கிறது எல்லாம் இந்த லோகத்திற்கு சரியா இருக்கு. ஆனா இந்த பர்ணங்கள் இருக்கு, இந்த பர்ணங்களான சுத்தி வாழ்க்கைகள் ஜோதி சோதனை சொத்துக்காக அப்படின்னு நல்லா தூக்கி விடுறது. இவன் ஜோதி சோதனை ஆகத்தை பண்ணி மேல போறான். இப்ப இந்த காக்கா இருக்கு இல்லையா, அதாவது காமிய கர்மாக்களாலே இந்த விஷத்துக்கு ஏற்பட்ட அபிவிருத்தி ரூபமாக இந்த காக்கா இதுல இருக்கக்கூடிய இந்த ஜீவர்கள் பக்த ஜீவர்களுடையதான ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அது அதற்க ஊர்வந்த சர்வத்திர பிரசுத்தாக அது காக்கா. புரியல சரியா? सत्य शाखा सत्य न सत्य अद्भुत सत्य शाखा काम्य कर्मा करने अभिवृद्धमा है सत्य अद्भुत सत्य शाखा न केवलम अधः अधः प्रदर्शनात् फलपटते आगस्य ऊर्ध्वञ्च तिर्यक्ष सर्वासु दिक्षु तस्य शाखाः प्रसृता भवन्ति. गुणप्रवृद्धाः विषयप्रवालाः गुणप्रवृद्धाः தப்பாதி குணங்கள்னாலே பிரபுத்தங்களா தப்பு சொல்லக்கூடியதான இந்த 3 குணங்களும் தான். சத்துவ குணத்தை உடையவன் மேல் நோக்கி போகிறான் தேவாதிதான். ரஜோகுணத்தை உடையவன் சொன்னாங்க அவன் கீழ்க்காக. அந்த சமகுணத்தை உடையவர்கள் அதகா இதுல தாக்கம் சாத்விகாக ஊர்வம் லட்சந்தி இல்ல ராஜசாக இல்ல கிரியக் திசாக்கு கச்சந்தி இல்ல தாமசாக அதகா கச்சந்தி. அதனால இது ஊர்வந்த அதஸ்க தஸ்ய சாக்காக சர்வத்திர பிரசுத்தாக அப்படின்னாக்க அந்த பிரசரணத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா குணப்பிரவருத்தா. குணமாவது தப்பந்த சமத்து சொல்லக்கூடிய 3 குணங்கள்னால பிரவருத்தா.
அந்த குணங்கள்னால பிரபுத்தாக விஷய பிரபாலாக பிரபாலங்க சத்துக்கு பல்லவம் பல்லவம்னாக்க தவிர முதல்ல இந்த சம்சாரமானது விஷயங்களாகிற தவிர அதுல இதுல இழுத்து அதுக்கப்புறம் பண்ணுவீங்க பொருள்பத்தை காட்டுறது அதுக்குள்ள பல்லவம்னாக்க என்ன அர்த்தம்? பல்லவம்னா இளம் தளிர். இந்த சம்சாரமானது இவனை வசீகரிக்கிறது அந்த பல்லவ ரூபமா. பிரமாணம் அப்படின்னா பல்லவம் அர்த்தம். விஷய பிரமாணமான சப்தாதி விஷயங்களை இளம் தளிர்களாக கொண்டு இந்த மந்த சித்திரதா இருப்பவர்களை அதுல ஆட்படுத்தி சம்சாரத்துக்கு விருத்தியை ஏற்படுத்தும். என்னுடைய குணப்பிரவருத்தாக விஷய பிரமாணாக தஸ்ய சாக்காக ஆதர்ஷ ஊர்வஞ்ச பிரசுத்தாக பவந்தி. அது மட்டும் இல்ல, அதஸ்ய மூலானி அனுசம்பதானி. இந்த பிரம்மலோகத்துல தொடங்கி இந்த மனுஷலோகம் வரையிலும் உள்ளதாக இத அதன் மூலமாகவும் இந்த அக்ரமாகவும் கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த விருட்சம் அதஹா. இதுல இந்த மனுஷலோகம் இருக்கு, அங்க பிரம்மலோகத்துல பிரம்மாவை காரணமாக கொண்டு பிரம்மாங்கிறது ஒரு வேறாக ஏற்பட்டது. வாசுவத்தை அந்த வேறுங்கிறது இந்த பிரம்மலோகத்துல மட்டும் இல்ல, மனுஷாதி ரூபேன இங்கே அதற்கு இங்கேயும் கீழே வேறுபடுது. ஏன் இந்த சம்சாரத்தை அசைக்க முடியாததோ அந்த சம்சாரத்தை இதனுடைய நாம் நிறைய அசைக்க முடியாததாக சகேவலம் அதஹா பிரசரந்தி அவர்கள் ஊர்வச்ச அதச்ச பிரபவந்தி. இப்ப அதே மாதிரி இந்த மூலம் இருக்கு, இந்த மூலமானது ஊர்வம் மட்டும் இல்லை, இந்த அதஹா பிரசரம் கீழையும் இந்த சம்சாரத்தை இவன் வேறுவிட்டு போறான். இந்த சம்சாரத்தை இவன் மூழ்கி போறான். யார்? இந்த மனுஷாதி. இப்போ அதற்காகவும் மேல் நோக்கி போறது, மேல இருக்கிறதான ஊர்வம் மூலமும் கீழ் நோக்கி வருது. விஷய பிரபாதத்தினால குணப்பிரவருத்தினால மூலம் ஊர்வமா மட்டும் போகல, அதஹா கீழையும் வருது. எப்படி வருது? இந்த நரபசு இந்த பத்த ஜீவன்லாம் இதை விட்டு கிளம்ப முடியாதபடி இதுல ஸ்திரமாக வேர் விட்டு இதுல பதிவு. ஆக சாகமும் மேல் நோக்கி போகுது, மூலமும் கீழ் நோக்கி வருது. அதற்கு மூலானி அனுசம்பதானி. மூலானி சதுர்முக லோகத்தில் இருக்கக்கூடிய இதனுடைய மூலமானது இந்த சதுர்முகரே சம்சாரிதான். அதனால கடைசியில் இந்த மூலமும் மனுஷ ரூப அக்ராக மூலா அனுசம்பதானி பவந்தி. இதற்கெல்லாம் காரணம் கர்மானுபந்தி. கர்மாங்கே அனுபந்தி மூலானி. இந்த மூலம் இந்த காக்கையில் சொல்லக்கூடிய எல்லாமே கர்மானுபந்திகளாக இருக்கப்படுகிறார். இந்த கேசம் பண்ணதான அனாதியான புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் அனுபந்தமாக கொண்டிருக்கிற காரணத்தால் என்னமோ மூலம்னா அது பிரம்மலோகம் மேல் நோக்கி இருக்கும், இல்லையா இது மனுஷலோகத்தை கீழ் நோக்கி இருக்கும். சாக்கம் சொல்ல முடியாம இல்லையா அதை கீழ் நோக்கி போகிற சாக்கைகளும் மேல் நோக்கி போறது, மேல் நோக்கி இருக்கிறதான மூலமும் கீழ் நோக்கி வருது. இதான்
அடுத்தபடியா இந்த சம்சாரத்தினுடைய அடுத்த விசித்திர தன்மை. முதல்ல ஊர்ப்பு மூலம் அதற்காகவே ஒரு விசித்திரமா இருந்தது. இப்போ ஊர்ப்பு மூலமும் கீழ் நோக்கி வரும், அதற்காகமும் மேல் நோக்கி போகுங்கிறதானே இந்த சம்சாரத்தினுடையதான கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுதானே. இவ்வளவு வெற்றி, இவ்வளவு விசித்திரமான தன்மை தான். பிரம்மலோகத்தில் கீழ்லோகம் வந்தது இல்ல, மனுஷலோகம் நடுவில் உள்ள தேவலோகங்கள்லாம் கீழே இருக்கிறதான மனுஷலோகம். மனுஷலோகம்னா சாகம். இந்த சாகமானது கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கியும் வருது. கர்மானுபந்தி மனுஷலோகே கர்மானுபந்தி, அதாவது கர்மானுபந்தி மனுஷலோகே கர்மானுபந்தின்னு அர்த்தம் இல்ல இல்லையா. மூலானி ஆச்சு மூலானி இல்லையா, மனுஷலோகே அதச்சாது சொல்றாங்க. அதுக்கான மனுஷலோகே கர்மானுபந்தின்னு சொல்றாரு. மனுஷலோகே மூலானி மேல இருக்க வேண்டிய மூலமாக எழுதி இந்த மனுஷலோகத்துல அனுசம்பதானி பவந்தி. இது எல்லாத்துக்கும் காரணம் கர்மானுபந்தி. சாகம் மேல் நோக்கி போனது, மூலம் கீழ் நோக்கி வந்தது, எல்லாம் கர்மானுபந்தி. மனுஷனும் கர்மா இருக்கு, சொருப பிரம்மாவுக்கும் கர்மா இருக்கு. அது மேல் நோக்கி போறது. அது என்ன, அதுவும் ஒரு அல்பமான கொஞ்ச நாளைக்கு இந்த விநாசத்தை அடையக்கூடிய தேவாதி பதவிகள் தான். சத்துவ குணத்தோட செய்யப்படுகிற கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்களுக்கும் கடைசியில பலன் ஆச்சரியமான பலன் தான். ரஜோகுணத்தோட சமகுணத்தோட செய்யக்கூடிய கர்மாக்களை காட்டு சத்துவகுணத்தோடு செய்யக்கூடிய கர்மாவை சொன்னதேவையே அந்த சத்துவகுணம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க கர்மாவிலிருந்து டிட்டாச் ஆகி ஞானத்தோட அட்டாச் ஆகி அப்பதான் அது அந்த அக்ஷய பல சாதனம் இல்லைன்னா க்ஷயபல சாதனம். என்ன பண்ணாலும் கர்மாங்கிறது கடைசியில போக சாதனம் தான், ஞானம்ங்கிறது தான் அப்பதற்கு சாதனம். அதனால சத்துவ குணத்தை என்ன பண்ணணும், இல்ல சத்துவ குணத்தை கர்மாவிலிருந்து விலக்கி இல்லையா ஞானத்துல போட்டுணும். பாட்டாளி உபதேசம் பாட்டாளி சிஷியரை என்னென்னலாம் சொல்லணும் அத்தனையும் கேட்டீங்க. அண்ணா தெளிவுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சத்துவ குணம் இருக்கு, அந்த சத்துவ குணத்தை கர்மாவிலேருந்து பிரிச்சு எடுக்கணும். அந்த சத்துவ குணத்தை ஞானத்துக்கு ஆச்சரியமா பண்ணணும். அப்படி பண்ணாதான் அட்சய பிரசாதம். ஏன்னா இல்லைன்னா என்ன தெரிஞ்சுப்போம், ஆனா சத்துவ குணம் வந்துட்டு இந்த சத்துவ குணமே இது அட்சயம் இல்லாததான நித்திய பண்ண பொறுப்பு புரியுதுன்னு நினைச்சிருப்பாரு இல்லையா. கடைசியில சத்துவ குணமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, கர்மா அப்படிங்கறதானது எப்பவும் சம்சாரத்தை திரும்ப ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானம் தான் சம்சாரத்திலிருந்து தத்துவத்வந்த அரச ஊர்வந்த பிரஸ்தாத்வ சாகாக குணப்பிரபுத்தாக விஷயப்பிரவாதாக அகத்த மூலானி அனுசம்பதானி கர்மானுபந்தி மனுஷலோகே சத்ய மனுஷாதிசாக்கத்திய தத்தம் கர்மகிருதாக அபராத்ய அதசாக்காக புனரபி மனுஷ்ய பத்வாதிரூபேண பிரசுரதா பவந்தி. ஊர்வஞ்ச கந்தர்வ யக்ஷ தேவாதிரூபேண ஊர்வஞ்ச பிரசுரதா பவந்தி. இந்த மனுஷியாதி சாக்கம் கீழே அதட்டாக சொல்லக்கூடிய
மனுஷ ஆதி சொன்னாலும் மனுஷ இல்லையா, பசு, நர, இந்த மனுஷ, மிருக, கீட்ட, இந்த கிருமி, கீட்ட, பதங்க, ஸ்தாவராதிகள்லாம் ஆதிசத்துவராக. இப்படி மனுஷாதி சாக்கசிய விருட்சத்திய தப்ப கர்மத்துக்காக அதற்குரிய கர்மாவனால பண்ணப்பட்டதான அபராத்த அதச்சாகா புனரபி மனுஷ பத்வாதிரூபேன பிரசித்தா பவந்தி. சில சமயம் ஊர்வத்த இவன் செய்த சில கர்மாக்கள் சுகுட்ட கர்மாக்கள் இல்லையா, அதன் காரணமாக கந்தர்வ யக்ஷ தேவ அதெல்லாம் மேல ஊர்வம், மனுஷ லோகத்துக்கு மேல கந்தர்வ லோகம், கந்தர்வ லோகத்துக்கு மேல யக்ஷ வித்யாதனுடைய லோகம், அதுக்கு மேல இந்திரா தேவர்களுடைய லோகம் என்று இந்த ஊர்வமுக்கு பிரசித்தாபம். தாக்க குணப்பிரவருத்தாக. ஏன் கீழிலிருந்து மேல் நோக்கி, மேலிருந்து கீழ் நோக்கி எப்படி இந்த பிரசரணம் ஏற்படுது கேட்டா, கீழிலிருந்து மேல் நோக்கி ஏற்பட்ட பிரசரணம் தத்துவ குணத்தினாலேயும், அப்படியே திங்கெட்ட சமநிலையில ஏற்படுவதற்கு ஹரிசாந்தலா அது ரெண்டோ குணத்தினாலேயும், கீழ் நோக்கி அழகா திரும்ப வரக்கூடிய பிரசரணமானது சமோ குணத்தினாலேயும், சத்வாதி குணப்பிரயங்களால் ஏற்படக்கூடியதான குணப்பிரபுத்தங்களாகவும், விஷய பிரபாளங்கள் விஷய சப்தாதி விஷய பல்லவா சப்தாதி விஷயங்களை தகுதிகளாக கொண்டவையாகவும் இருக்கிற கதலிக்காக பிரம்மலோக மூலசிய அஸ்ய விருட்சஸ்ய மனுஷ்ய அக்ரஸ்ய அதஹ மனுஷ்யலோகே மூலானி அனுசம்பதானி பவந்தி. சுவாமி மேல இருக்கிற சதுர்முகம் பிரம்மலோகத்துல மூலத்தை உடையதாக கீழே காட்டம் வந்து இந்த மனுஷலோகத்துக்கு வந்து இல்லையா. இப்ப மூலம்னு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அசைக்க முடியாம ஊற்றி போறதுக்கு பேரு மூலம். ஏன் இப்ப இந்த மனுஷன் ஒரு சாக்காரூபமாக இருந்தாலும் கூட இந்த மனுஷ அந்த பசு மிருக இவைகள்லாம் இருக்கு, இவைகள் எல்லாம் இந்த அதற்காகமாக இருந்து கொண்டே இதை விட்டு அகைந்து மேல செல்ல முடியாதபடி இவையெல்லாம் சம்சாரத்துல வேரூன்றி போகும். ஆக சாக்கமத்து குணப்பிரவருத்தாக சாக்காக அந்த விஷய பல்லவாக ஊட்டி ஊட்டி வச்சிருக்கு. மூலம் அதகாதி இது ஆகட்டும். ஏன் மனுஷத்வ அவஸ்தாயாம் கிருதைகி கர்மபிகி மனுஷவஸ்தாலயா ஊர்வந்த தேவாதியோ. மனுஷத்வ அவஸ்தையில செய்யப்பட்ட கர்மாக்கள் இருக்கு, அந்த கர்மாக்கள்ல பாப கர்மாக்கள்னால மனுஷ பஸ்வாதி ஜென்மாக்கள், திரும்பவும் அவைகள் செய்யப்பட்ட சுக்குட்ட கர்மாக்களால ஊர்வம் தேவாதி ஜென்மாக்கள் அடைக்கிறார். அபராஜன மற்றும் அல்லது தாழ்ந்த ஏன் சப்த கர்மத்துக்காக அபராட்ச அபராட்ச அதற்காக அபராதம் தாழ்ந்தது சாரம் அபரம் அதஸ்தோர் சொந்த பிரசுதா ஸ்வசாக்காக குணப்பிரவருத்தாக விஷய பிரமாணாக அதச்ச மூலானி அனுசந்தானி கர்மானுபந்தி மனுஷலோகே. பிரசுத்தான்னாக்க பரம் வெல்லம். பிரசுத்தாக கீழேந்து மேல் நோக்கி போட்டு ஒரு பிரசரணம், மேலேந்து கீழ் நோக்கி வந்து ஒரு பிரசரணம். ஒரு வஸ்துவானது தன்னிடத்தை விட்டு மற்ற இடங்கள் எல்லாம் பரவதற்கு பேரு பிரசாரமான பேரு. அப்படி பரவினவர்களுக்கு பிரசுத்தாகான்னு பேரு. ஏன் கீழேந்து மேல் நோக்கி போறது ஒரு பிரசரணம், மேல இருக்கிற வஸ்து மேலிருந்து கீழ் நோக்கி வருவது பிரசரணம். பிரசரணம்னா ஒரு வஸ்துவானது தன்னுடைய ஸ்தானத்துல மட்டும் வியாப்தியை விட்டு இதர ஸ்தானத்துல வியாப்தி அடைவதற்கு பேர் பிரசரணம். பல்லவம்ங்கிறது தமிழ்ல இருக்கு, பல்லவம் அதுதான். இது சப்தமம்